இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் மூஹுமைரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஜான்சி ராணியை பற்றி பேச வந்துள்ளேன். வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஒரு பெண்ணாலும் ஒரு நாட்டின் வரலாற்றை ஏமாற்ற முடியும். அத்தகைய வீரமிக்க பெண் தான் ஜான்சி ராணி. ஜான்சி ராணி இந்தியாவில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் துணிச்சல், தியாகம், நாட்டுப்பற்று ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர். சிறு வயதிலிருந்தே குதிரை ஏற்றம், வாள் வீச்சு, வில்வித்தல் மற்றும் போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு அரசியாக மட்டுமல்லாமல் சிறந்த வீராங்கனையாகவும் தலைவியாகவும் விளங்கினார். ஆங்கிலேயர்கள் ஜான்சி நாட்டை கைப்பற்ற முயன்ற போது அவர் அஞ்சவில்லை, பின்வாங்கவில்லை, தன் நாட்டை விட்டுக் கொடுக்கவும் இல்லை. என் ஜான்சியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியுடன் ஆங்கிலேயர்களை எடுத்து வீரமாக போராடினார். போர்க்களத்தில் கையில் வாளும் மனதில் நாட்டுப்பற்றும் நெஞ்சில் வீரமும் கொண்டு போராடியவர் ஜான்சி ராணி. துணிவு இருந்தால் தடைகளை வெல்லலாம், தன்னம்பிக்கை இருந்தால் சாதனைகளை படைக்கலாம், நாட்டுப்பற்று இருந்தால் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கலாம். ஜான்சி ராணி லட்சுமிபாய் பெண்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் அழியாத அடையாளம். அவருடைய வீரத்தை நாம் போற்றுவோம், அவருடைய தியாகத்தை நாம் நினைவில் கொள்வோம். நாட்டிற்காக துணிந்து நிற்கும் மனதை வளர்த்துக் கொள்வோம். பெண் என்றால் பலவீனம் அல்ல, பெரும் வீரத்தின் அடையாளம். ஜான்சி ராணி போல் துணிவுடன் நின்றால் பெண்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. அக்னி சிறகே எழுந்து வா நாட்டை மாற்ற. நன்றி.